என்னுடைய பையனை எனக்கு கொடுத்துரு. இதுக்கு பதிலா நீ எனக்கு கிடைச்சாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அத சொல்லுவாங்களே, தங்க ஆபரணத்தை வலிமையாக்கிறதுக்கு அதுல கொஞ்சம் செம்ப கலப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய உறவுல உன்னை கலப்படன்னு நினைச்சு ஏத்துக்கிறேன். என் பையன் கூட வாழ்றதுக்கு எனக்கு அதாவது கிடைக்கும்ல, கொடுத்துரு சௌமியா. என் பையனை நீ எனக்கு திரும்ப கொடுத்துரு. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன். கொடுத்துரு. சௌமியா கிட்ட என்ன பேசுனீங்க? பெருசா எதுவும் இல்ல. கொஞ்சம் திட்ட வேண்டியது இருந்தது, அத நான் திட்டி முடிச்சிட்டேன். விஷயம் என்னன்னா, நீ சௌமியாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவ. அப்புறம் என் மனசுல இருக்கிற கோவம்லாம் என் மனசுக்குள்ளே இருக்கும்ல. அப்ப நான் யார் மேல இந்த கோவத்தை காட்டுவேன்? அதான் இங்க காட்டிட்டேன். வா சிண்டு. இல்ல, நான் வரமாட்டேன். சௌமியாத்த கூட தான் நான் வருவேன். கையை விடுங்க. சிண்டு, நான் தான் சொல்றேன்ல, நமக்குன்னு இங்க யாரும் இல்ல. வா. நான் வரமாட்டேன். நான் அத்தை கூட தான் இருப்பேன். என்ன விடுங்க. கிளம்பலாம். ஏற்கனவே ட்ரெயினுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அருண், நம்ம செய்யறது தப்பு. பிரீத்தி உனக்கு ஏதோ பாடம் எடுத்திருக்காங்க. நீயும் அவங்க பேச்சு காட்டுற. நம்ம வீட்டு வாசல் நின்னு கிளம்புறதுக்கு தயாராக. ஆனா இப்போதான் உனக்கு எது சரி எது தப்புன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, அத்தை எடுத்த பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மாவோட கண்ணுல அவங்க என் மேல வச்சிருந்த துடிப்பை நான் பார்த்திருக்கேங்க. அத்தையும் மாமாவும் உங்களுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. சௌமியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ இன்னுமா திருந்தல? இதெல்லாம் பிரீத்தியோட சதின்னு உனக்கே இன்னும் புரியல? நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அருண், 10 நாளைக்கு முன்னாடி நாம கட்டின வீடு உடைஞ்சு போச்சு. அந்த உடைஞ்சு போன வீடு நினைச்சு நாம 2 பேரும் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டோம் அதை யோசிச்சு பாருங்க. அத்தையும் மாமாவும் இத்தனை வருஷமா ரொம்ப அன்பா ரொம்ப நம்பிக்கையோட அவங்க கட்டின வீடு அவங்க கண்ணு முன்னாலேயே உடைஞ்சு போனா அவங்க மனசு எப்படி உடைஞ்சு போகும்? அருண், நாம ஆதித்யாவை தத்தெடுத்துக்கிட்டோம். அவன் நம்ம கிட்ட ஒரே 1 மாசம் இருந்ததும் நாம அவன் கூட எந்த அளவுக்கு இணைஞ்சிட்டோம்னா, இன்னைக்கு நம்மள அவன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நாம தினமும் அவன் ஞாபகத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்தை உங்களை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. 28 வருஷம் அவங்க உங்களை அன்பா வளர்த்து பெரிய ஆளா ஆக்கியிருக்காங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் உங்க மேல உள்ள துடிப்பு ரொம்ப நியாயமானது. ஆனா அதுக்கான அர்த்தம் இது கிடையாது. அவங்க எந்த தப்பு செஞ்சாலும் அதை நாம ஏத்துக்கணும்னு. சின்ன வயசுல நீங்க தப்பு பண்ணப்பலாம் அவங்க என்ன உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா என்ன? இல்லல்ல. ஒருவேளை இன்னைக்கு அவங்க பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அப்ப அவங்க கூட இருந்து அவங்களுக்கு புரிய வைக்க நினைக்கணும்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்கள மாத்தணும்னா தாராளமா நீங்க மாத்துங்க. ஆனா இந்த மாதிரி நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கற உரிமை உங்களுக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. சௌமியா, இப்ப நீ என் கூட வர போறியா இல்லையா? ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லு. என்னங்க,
நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு வேளை நம்ம பையன் இங்க இருந்து போயிட்டானா நம்மளும் இங்க இருக்க வேண்டாம். நம்மளும் இங்க இருந்து போயிடலாங்க. எங்கேயாவது தூரமா போயிடலாம். நம்ம இங்க இருக்க வேண்டாம். அம்மா, இதுதான் நீங்க செய்யற தப்பு. அந்த திருநங்கையும் இதுதான் விரும்பினா. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போகணும்னு. அப்புறம் அந்த திருநங்கை என் தம்பியை சந்தோஷமா ஆளணும்னு. ரொம்ப சரியா சொல்ற. நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. சௌமியா அதுக்கு தகுதியானவதான். எல்லாரையும் அவளால பாத்துக்க முடியும். இன்னொரு விஷயம், சௌமியாவை நீங்க எல்லாரும் குறைவா எடை போடுறத விட்டுடுங்க. என்ன எந்த வேலையை உங்க யாராலையும் செய்ய முடியலையோ அத சௌமியா தனியா செஞ்சு காட்டிருக்கா. இங்க என்ன திரும்பவும் சௌமியா தான் கூட்டிட்டு வந்திருக்கா. ஒரு வேலை உனக்கு கொஞ்சமாவது என் மேல காதல் இருந்துச்சுன்னா அப்ப நீ கண்டிப்பா சரின்னு சொல்லிருப்ப. இப்ப சொல்லு, நீ என் கூட வரியா இல்லையா? அருண், நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்க கூட எங்க வேணாலும் வரதுக்கு தயாரா இருக்கேன். வேற ஒரு ஊர்ல குடியேறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா என் மேல சத்தியம் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க உண்மையிலேயே அத்தை மாமாவை விட்டு பிரிஞ்சு போகணும்னு விரும்புறீங்களா? நீங்க அவங்க கூட இருக்கணும்னு விரும்பலையா? இந்த உலகத்துல எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் அவன் சொந்தத்தை விட்டு தான் கூட இருக்கணும்னு அவ விரும்ப மாட்டான். உங்க சொந்தங்கள் கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு வைக்கணும்னு நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன். மாமா சொன்னது கரெக்ட் தான். ஒரு மகனுக்கு மத்தவங்களை விட அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் அவங்க மேல உரிமை ஜாஸ்தி. நான் எப்படி உங்ககிட்ட இருந்து அருணை பிரிச்சு வைக்க முடியும்? சுட சுட டீ நான் போட்டது உனக்காகவே ஸ்பெஷலா. வாழ்க்கையிலே முதல் முறையா குடி. பறவை கூட ஒரு தடவை கூண்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு விடுதலை கிடைச்சிடும். ஆனா எனக்கு இந்த வீடே சுடுகாட மாறிடும் போல. சரி சரி சரி, நான் இனிமே அப்படி பேசல. எனக்கு தெரியும், நான் இப்படி ஏதாவது பேசினேன்னா நீ மறுபடியும் சத்தியம் வாங்க ஆரம்பிச்சிருவ. சரி விடு, நான் எதையும் பேச போறதே இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல சின்ன குழந்தை மாதிரி கோவப்படுவாரு. ஆனா உங்களோட இந்த கோவம் கூட ரொம்ப நல்லா இருக்கு அருண். हो मयसर जो ख्वाब है तूने मुझको
நீ யோசிக்கிறதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி உன் கையால நீ எல்லா படத்தையும் எடுத்த. ஆனா இப்போ உன் கையாலேயே ரொம்ப அன்பா படத்தை மாட்டிக்கிட்டு இருக்க. என்னங்க நான் என்ன நினைச்சேன்னா கரெக்டா தான் நினைச்சிருக்க. இதே மாதிரி அப்பப்போ நீ என்ன பத்தியும் கொஞ்சம் யோசி. என்ன? ஆமா, எனக்கு இங்க வர சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நான் இங்க வந்திருக்கேனா அது உன்னோட பிடிவாதத்துக்காக தான். ஏய் சௌமியா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அர்ஜுன் தாஸும் பிரீத்தியும் இன்னும் மாறல. அவங்க ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அத்தையும் மாமாவும் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ நாம அவங்களுக்கு சரியான வழியை காட்டலாம். ஆனா அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் இல்ல, அவங்க பக்கத்துல இருந்து அவங்க கூடவே நடந்து அவங்க வந்துட்டாங்க. ஆனா எனக்கு தான் புரியவே மாட்டேங்குது. இப்போ நான் அவங்க வந்ததை நினைச்சு சந்தோஷப்படணுமா, இல்ல அவன் சொல்றது எப்படி இருக்குன்னா அந்த திருநங்க சொன்னதுனால தான் வந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்போ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்னது சரிதான். அருண் நம்மள ஏத்துக்கவே இல்லைங்க. சௌமியா சொன்னதுனால தான் திரும்பி வந்திருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ பார்ட்டி வைக்கலாம். பார்ட்டியா? என்ன சொல்ற? பார்ட்டி வைக்கணும். பிரீத்தி, வீரா, ஷனு, ராவி, சௌமியா, அருண் எல்லாரும் கீழே வாங்க. சீக்கிரமா வாங்க. ஆத்தா கூப்பிட்டீங்களா? வருண், நீ மகேந்திரனுக்கு ஃபோன் பண்ண. அவர்கிட்ட சாயங்காலம் பார்ட்டி இருக்கு, குடும்பத்தோட கிளம்பி வாங்கன்னு சொல்லு. சரி அத்தா, நான் உடனே பண்றேன். இப்ப பாட்டின்ற பேர்ல நீங்க மறுபடியும் என்ன டிராமா பண்ண போறீங்க பிரீத்தி? பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் சொன்னா அவன் பொய்ன்னு தான் நினைப்பான். அதனால நீயே சொல்லிடு, இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி இருக்குன்னு. அப்புறம் இந்த பார்ட்டி நான் எதுக்கு வைக்கிறேன்னு அவனுக்கு தெரிய வரும். போய் அவன்கிட்ட போய் சொல்லு. வருண், பார்ட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய். காசு வேணும்னா என்கிட்ட வந்து கேளு. சரி அத்தா. சரி போங்க, எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க. ரெடி ஆகுங்க. என்னங்க நடக்குது இந்த வீட்ல? நமக்கு பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அக்கா இந்த வீட்ல ஒரு 5 பேருக்கு கூட சாப்பாடு போடல. ஆனா ஓடி போன அவங்க பையன் வரான்னு வீட்ல பார்ட்டி கொண்டாடுறாங்க. வீரன், எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த அருண் நம்மள திருநங்கைங்களுக்கு சொந்தக்காரங்களாக்காம விட மாட்டான் போல இருக்கு. அப்புறம் அந்த சௌமியா திருநங்கைங்களுக்கு தலைவியாய் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து குடி வச்சிருவா போல இருக்கு. அப்புறம் அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம சமைக்கணும் போல இருக்கே. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. வீரன், சாப்பாடு வீட்ல சமைக்க போறியா இல்ல ஹோட்டல் ஆர்டர் பண்ணுமா? வரேன்க்கா. இந்த பிரீத்தி இல்ல, நாள் பூரா எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்றீங்களா? செஞ்சுட்டு தான் இருக்க சனு. ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு செஞ்சுட்டு தானே இருக்க. ரிசல்ட் வர டைம் ஆகும். அப்புறம் என் கையில என்ன இருக்கு? உங்க கையில எதுவுமே இல்லங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு வேலை பண்ணுங்க. நீங்களும் அந்த திருநங்கைகளுக்கு மத்தியில போய் உட்கார்ந்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என் தலை எழுத்து. என்னங்க என்னங்க? என்னாச்சு? இங்க கண்ணாடிய பார்த்து நீ எப்ப பார்த்தாலும் அலங்கரிச்சுட்டே இரு. அப்ப எல்லாம் நம்ம கை விட்டு எப்ப போகும்னு அப்ப உட்காந்து எல்லாம் யோசிச்சுட்டு இரு. ஆனா அப்படி என்ன நடந்துச்சு? அம்மா பார்ட்டி வச்சிருக்காங்க.
அப்புறம் வீட்டுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அருண் வந்து சந்தோஷத்திற்காக. நீ கீழே போய் அப்பாவோட வேலைக்கு உதவி செய். சௌமியா, ஆமா நான் என்ன மத்தலமா? வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து தட்டிட்டு போறதுக்கு? அப்புறம் இது என்ன பார்ட்டி, புது நாடகம்? எதுக்காக நான் ரெடி ஆகணும்? என்னங்க இந்த பார்ட்டினால எல்லாரும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க, மனஸ்தாபங்கள் நீங்கிடும். அப்புறம் இந்த முறை அத்தை உண்மையிலேயே என்கிட்ட ஒரு நிமிஷம். நீ பிரீத்திக்காக பேச வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. அவங்க என்னோட அம்மா. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பா அவங்க பார்ட்டின்ற பேர்ல ஏதாவது ஒரு புது பிரச்சனை கொண்டு வருவாங்க. அதான் நான் பார்ட்டிக்கே வரலன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு ரெடி ஆகணும்? நான் ரெடியாக தயாரா இல்ல. இப்ப நீ எதுக்காக முகத்தை இப்படி உம்முன்னு வச்சிருக்க? சரி வரேன், நான் பார்ட்டிக்கு வரேன். ஆனா இங்க பாரு, ஏதாவது பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். என்ன எதையும் கேட்காத. ஒன்னும் ஆகாதுங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆனாலும் நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ விடு. ஒன்னு தெரியுமாக்கா, நீங்க இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணா உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைல்ல? சுமதி, எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீ பயப்படாத. சந்தோஷமா. உங்க எல்லாரையும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். இத்தனை நாளா எத்தனையோ பிரச்சனைகள், நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ நாங்க ரொம்ப கழிச்சு போயிட்டோம். இதுக்கு முன்னாடி சௌமியாவை எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இன்னைக்கு எல்லார் எதிரிலையும் என் முழு மனசோட நான் அவளை மருமகளா ஏத்துக்கிறேன்.